ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகள் இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்திருக்கின்ற. வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அதில் முக்கியமாக நீங்கள் கடந்த வாரம் கூறியிருந்தீர்கள், ஸ்வீடனிலிருந்து கிரேட்டா துன்பர்க் என்பவர் காசாவை நோக்கி படகில் பயணம் மேற்கொள்ள போகிறார் என்ற விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக அவர் பயணத்தை மேற்கொண்டிருந்தார், அவரோடு அந்த படகில் பயணித்தார்கள். அவர்கள் பயணித்து காசாவுக்கு செல்வதற்கு முன்னதாகவே சில நடவடிக்கைகள் இஸ்ரேலியர்கள் எடுத்து விட்டார்கள் என்ற செய்திகளை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? உண்மையில் அவர் அதாவது திங்கட்கிழமை இரவு கிட்டத்தட்ட இஸ்ரேலின் கரையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் வைத்து கடலுக்கு கொமாண்டோ படையினர் இறங்கி கப்பலுக்குள் புகுந்து அவர்கள் அனைவரையும் கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. 12 பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள். இப்ப கிரேட்டா தன்பர்க் ஒரு சூழலியலாளர், ஸ்வீடனை சேர்ந்தவர். அதுதான் மட்டுமில்லாது ஜெர்மனியை சேர்ந்தவர்கள், பிரான்சை சேர்ந்தவர்கள், சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர்கள், சுவிட்சர்லாந்தில் இத்தாலியை சேர்ந்தவர்கள், பிரேசில், துருக்கி, நெதர்லாந்து என்று சொல்லி பல நாட்டை சேர்ந்த 12 பேர். அவர்கள் ஒரு உணவுப் பொருட்களை என்னென்று சொல்ற, அது உண்மையில் அது அங்குள்ள மக்களுக்கு காணாது என்றாலும் இது ஒரு கவன ஈர்ப்பாகத்தான் அவர்கள் அதை செய்ய முற்பட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முதல் இத்தாலியின் கட்டனியா என்ற இடத்தில் இருந்துதான் இந்த கப்பல் புறப்பட்டிருந்தது. ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்ற கப்பல். இதை இரவு அந்த இஸ்ரேல் அதாவது காசா கரையை அடைவதற்கு முன்னரே அனைத்துலக கடற்பரப்பில் வைத்து, அதாவது இஸ்ரேல் இதிலும் எல்லோரும் கூறுகிறார்கள் அனைத்துலக விதிகளை மீறி இருக்கிறது என்று. இஸ்ரேல் எப்போது அதை மீறவில்லை என்றால் தான் பிரச்சனை. மீறவில்லை என்றால் அனைத்துலக சட்டத்தை மீறவில்லை என்றால் தான் பிரச்சனை. சரி, கூறுங்க. அப்படி இருக்கும் போது அதை அந்த அனைத்துலக கடற்பரப்பில் வைத்துத்தான் அதிகாலை 3 மணி அளவில் முதலில் ட்ரோன்கள் மூலம் ஒரு வெள்ளை திரவம், அங்கு வெள்ளை நிற லிக்விட் அந்த கப்பலில் இருந்தவர்கள் மீது ஊற்றப்பட்டதாகவும், அதன் பின்னர் தான் கொமாண்டோ படையினர் அதற்குள் புகுந்து அவர்களை கைது செய்ததாகவும் கூறப்படுகின்றது. இதுவரையில் அந்த வெள்ளத்திரவம் என்னத்தை பெயிண்ட் என்று கூறுகிறார்கள், ஆனால் என்ன ரசாயனத்தை அவர்கள் மீது தெளித்தார்கள் என்று இன்று வரையிலும் தெரியவில்லை. ஆனால் செவ்வாய்க்கிழமை அதில் அந்த கிரேட்டா தன்பர்க்கை ஸ்வீடனுக்கு நாடு கடத்தி உள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலை பொறுத்த வரையில் உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இந்த இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக இப்ப உதாரணமாக ஸ்பெயினை பொறுத்த வரையில் ஸ்பெயின் இஸ்ரேலிய தூதுவரை கூப்பிட்டு கதைத்திருக்கின்றது, அதாவது அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. துருக்கி தனது கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாது இது ஒரு இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதாக துருக்கி காட்டமாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. பிரான்சும் அவ்வாறு தான். அதாவது பிரான்ஸ் கூறியிருக்கிறது இஸ்ரேல் தொடர்ச்சியாக அனைத்துலக சட்டங்களை மீறுகிறது என்று கூறியிருக்கின்றது. ஏனைய நாடுகள் இது தொடர்பாக இதுவரையிலும் பெருசாக கருத்துக்களை வெளியிடவில்லை. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பிரான்சிஸ்கா அல்பானிஸ் என்றவர் தான் பலஸ்தீனத்துக்கான UN சிறப்பு பிரதிநிதி. அவரும் அதை காட்டமாக கண்டித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், இது
இல்லீகலாகத்தான் இஸ்ரேல் இதனை கைது செய்திருக்கிறது என்று சொல்லி அனைத்துலக சட்ட விதிகளை மீறி அனைத்துலக கடற்பரப்பில் கைது செய்வதை இந்த அனைத்துலக சமூகம் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லியும் அனைத்துலக சமூகம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இதில் பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று சொல்லியும் அவர்கள் இதை டிப்ளோமேட்டிக் சேனலின் ஊடாகவோ அல்லது நேரடியாகவோ கதைக்க வேண்டும் என்றும் இந்த இஸ்ரேலுடன் தொடர்ச்சியாக வர்த்தக உறவுகளை மற்றது ஆயுதங்களை விநியோகிக்கும் நாடுகள் இனியாவது தங்கள் நடவடிக்கையை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் காட்டமாக கூறியிருக்கின்றார். இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை என்பது இப்போது இல்லை. நீங்கள் பார்க்கலாம், மே 2010 கூட மர்மரா என்ற அந்த கப்பல், உதவி கப்பல் ஒன்று 6 துணை கப்பல்களுடன் சென்றிருந்தது. அதற்குள் தரையிறங்கிய இஸ்ரேலிய கொமாண்டோக்கள் 10 பேரை சுட்டுப்படுகொலை செய்திருந்தார்கள். அதில் 10 பேர் மீதும் 30க்கும் மேற்பட்ட துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்ததாக கூறப்படுகின்றது. அந்த வழக்கு கூட அனைத்துலக நீதிமன்றத்துக்கு எடுக்கப்பட்டு அந்த வழக்கு நான் நினைக்கிறேன் 2012 13 அளவில் தான் அந்த வழக்குக்கு முடிவே வந்தது. அதுவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் தற்போதைய துருக்கி பிரதமர் துருக்கி அதிபர் எர்டோகனுக்கும் இடையிலான ஒரு நல்லுறவை அமெரிக்கா ஏற்படுத்தி மெதுவாக ஒரு கம்பன்சேஷன் $20 மில்லியன் கம்பன்சேஷனாக கொடுத்து அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது. அந்த போர்க்குற்றமாக இருக்கலாம், அது ஒரு போர்க்குற்றமாகத்தான் அதை கருதி இருந்தார்கள். அப்ப இது ஒரு முதலாவது சம்பவம் இல்லை. ஆனால் இந்த முறை ஏதோ இந்த அனைத்துலக நாடுகளின் கவனக்குவிவு இருப்பதால் இந்த முறை இஸ்ரேலியர்கள் அவர்களை கைது செய்ததோடு நிறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல் இவர்களுடைய அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், அங்கே நடக்கின்ற விடயங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உதவிகள் போக வேண்டும் அல்லது அங்கே நடக்கின்ற விடயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். அது எனக்கு புரியவில்லை. அல் ஜசீராவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த 2 ஆண்டுகளாக நாளுக்கு நாள் நடக்கின்ற விடயங்களை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் லைவாக. இது அவர்களாக தயாரித்த காட்சிகள் இல்லை, லைவாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்தே இந்த சர்வதேச நாடுகள் ஒன்றும் செய்யவில்லை என்றால் இந்த விழிப்புணர்வுடாக என்ன செய்வார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இருந்தாலும் இது முக்கியமாக பேசப்பட வேண்டிய விடயம்தான். என்றால் தமிழ் மக்களுக்கும் இது ஒத்துப்போகும் என்றால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2009 இனப்படுகொலை நடந்த பொழுது வெளிநாட்டிலிருந்து வணங்காமண் கப்பல் தாயகத்தை நோக்கி பயணித்தது. அதோடு நீங்கள் இதை ஒப்பிட்டு என்ன விதமான நடவடிக்கைகள் இங்கே நீங்கள் ஒன்றாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது? உண்மைதான், இரண்டுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், இப்போது வணங்காமண் கப்பல் 2009 புறப்பட இருந்த சமயம் கூட அது அந்த மக்கள் இலங்கை அரசாங்கத்தினாலும் பிராந்திய நாடுகளாலும் அனைத்துலக சமூகத்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையினாலும் கைவிடப்பட்ட நிலையில் அந்த தங்கள் மக்களுக்கு சொந்த மக்களை உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் அந்த கப்பல் புறப்பட இருந்தது. கிட்டத்தட்ட 800 தொன்னுக்கும் மேற்பட்ட பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருந்துகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டன. ஆனால் அதை பிரித்தானியா கடற்கரையில் இருந்து கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கைகளுக்கு எதிராக இலங்கை அரசு பிரித்தானிய அரசுக்கு கொடுத்த அழுத்தங்கள் அதிகம். அந்த கப்பலில் அனைத்துலக ஊடகவியலாளர்கள், அனைத்துலகத்தை சேர்ந்த மருத்துவத்துறையினர் அவர்கள் கூட பயணிப்பதாக இருந்தது. இந்த கப்பல் ஒன்று அங்கு தேவை, அந்த மக்களுக்கான உதவிக்காக தேவை என்பதை அப்போதைய விடுதலை புலிகளின் காலஞ்சென்ற அரசியல் துறை பொறுப்பாளர் காலஞ்சென்ற நடேசன் அவர்கள் தான் இதை 2008 இறுதி பிற்பகுதியில் இதற்கான ஒரு நகர்வை ஆரம்பித்திருந்தார். அதனை பேர்ந்து புலம்பெயர் அமைப்புகள் அதை மேற்கொள்ள முற்பட்டிருந்தன. இருந்த போதும் அது அங்கு போய் சென்றடைய முடியவில்லை. அதற்கு முன்னர் அங்குள்ள போர் நிறைவுக்கு வந்துவிட்டது. ஆனாலும் இந்த கப்பலும் ஒரு கவன ஈர்ப்பாகத்தான் அங்கு கொண்டு செல்லப்பட முற்பட்டிருந்தது. அதே போல இப்போது எவ்வாறு இஸ்ரேல் இந்த அனைத்துலக சட்டங்களை மதிக்கவில்லையோ அதே போன்றுதான் அப்போது இலங்கை அரசும் இது தொடர்பாக நடவடிக்கையை எடுத்திருக்கும் என்பது தெளிவானது ஒன்று. அது மட்டுமல்லாது இதற்கு பிராந்திய வல்லரசுகள் கூட பெருமளவில் இதை தட்டி கேட்கும் நிலையில் அன்றும் இருக்கவில்லை. இருந்தாலும்
அன்று எவ்வாறு ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டதோ, அன்று எவ்வாறு ஈழத்தமிழ் மக்கள் ஒரு கப்பலை கொண்டு போக வலிக்கிட்டார்களோ, அன்று எவ்வாறு இந்த அனைத்துலக சமூகம் பாராமல் இருந்ததோ, அதே ஒரு நிலைமைதான் இப்போது காசாவில் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த புளோட்டிலா ஃப்ரீடம் புளோட்டிலா என்ற இந்த கப்பல் கூட, தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கப்பல் கூட, அன்று தமிழ் மக்கள் தங்கள் சொந்த உறவுகளை காப்பாற்றுவதற்காக கொண்டு செல்லவிருந்த வணங்காமன் கப்பலைத்தான் நினைவுபடுத்துகின்றது. அதாவது இந்த போரை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ந்து அலசி பார்த்தீர்கள் என்றால் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. அதாவது அச்சடித்தது போல் இருக்கின்றது. போர் நடந்த விதமும் நடந்து கொண்டிருக்கின்ற விதமும், இப்போ உதவி போகின்ற விடயங்கள், விழிப்புணர்வு, எங்களுடைய மக்கள் உலகம் பூராவும் எவ்வளவு போராட்டத்தை நடத்தினார்கள், ஒரு மாதமாக போராட்டத்தை நடத்தினார்கள். போரை நிறுத்துங்கள், அப்பாவி மக்களை கொல்லுகிறார்கள் என்ற அந்த ஒலிக்கு இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே போல் தான் இப்பொழுதும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவே முடியாது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் எவ்வளவு போராட்டங்கள் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காட்டு முரண்டித்தனமாக அந்த காவல்துறையினர்கள் கையாண்டார்கள். அதே மாதிரி பிரித்தானியாவில் பல நாடுகளில் இவ்வாறு தான் நடந்தது. அதாவது இவர்கள் ஒரு திட்டத்தோடு தான் செயல்படுகிறார்கள். அந்த திட்டம் என்ன என்று அறிந்து கொள்வதுதான் இப்பொழுது எல்லோருடைய நோக்கமாக இருக்கின்றது. இதே நேரத்தில் மீண்டும் அம்மையாருடைய அந்த பயணம் தொடர்பாக பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் காசாவுக்கு சென்றிருந்தார். காசா செல்வதற்கு முயற்சித்தார்கள். காசா இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை, அது அவர்களுக்கென்று நிர்வாகம் இருக்கின்றது. ஆனால் இங்கே அவர்களை சர்வதேச நீர் அந்த பகுதியில் வைத்து தடுத்து விட்டார்கள். தடுத்தது மட்டுமா இல்லாமல் அங்கிருந்து தங்களுடைய பகுதிக்கு அவர்களை அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அங்கே அழைத்து சென்றவுடன் நீங்கள் கூறியது போல ஏற்கனவே இந்த வெள்ளப்புகை என்ன அடித்தார்களோ என்ன தெரியலை. அதைத் தொடர்ந்து கிரேட்டர் டன்பர்க் அவர்களை நாடு கடத்துவதற்கு அவர் ஒப்புக்கொண்டதாகவும் அவரை இப்பொழுது பிரான்சுக்கு அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றனர். இது தொடர்பாக இது என்ன நோக்கம், அதாவது இதனுடைய பின்னணி என்னவாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையில் இஸ்ரேலை பொறுத்தவரையில் தான் அனைத்துலக எந்த ஒரு சட்ட விதிகளுக்கும் உட்படாதவன் என்றதை திரும்ப மீண்டும் மீண்டும் காட்டுகின்றது. ஆனால் இதுதான் இந்த உலகத்தின் தற்போதைய அவல நிலைக்கும் அழிவு நிலைக்கும் காரணமாக இருப்பதும் அதுதான். ஒரு நாடு இவ்வாறு சுதந்திரமாக தான் நினைத்ததை செய்யும் போது, எந்த அனைத்துலக சட்டங்களையும் மதிக்காத போது, இது ஏனைய நாடுகள் மீதான இந்த அனைத்துலகத்தின் பொறிமுறை சிஸ்டம் என்று சொல்றது, அது சரிவர இயங்குவதை தடுப்பதாகத்தான் இருக்கும். இப்ப நீங்கள் கூறியது போல அனைத்துலக கடற்பரப்பில் வைத்துத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் சொன்னது போல உண்மையில் காசா இஸ்ரேலுக்கு சொந்தமானதும் அல்ல. காசாவின் கடற்பரப்பை முற்றுகையிட்டு வைத்திருக்கிறார்கள், கடல் முற்றுகை. இப்ப முள்ளிவாய்க்காலில் எவ்வாறு கடலை முற்றுகையிட்டு இருந்தார்களோ அதே போன்று ஒரு கடல் முற்றுகை. அந்த முற்றுகையை உடைப்பதுதான் இந்த கடல் பயணத்தின் நோக்கம். உடைப்பது என்பது உண்மையில் அவர்கள் ஆயுதங்களுடன் செல்லவில்லை, அங்கு மனிதாபிமான பொருட்கள், மருந்து பொருட்களுடன் தான் சென்றார்கள். அந்த மருந்து, அதாவது விநியோக வழி ஒன்றை திறப்பதுதான் அதன் நோக்கம். ஆனால் இஸ்ரேல் அதனையும் மூடிவிட்டது. இப்ப இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அந்த தான் படையினர் அங்கு சென்ற கொமாண்டோ படையினருக்கு தான் கூறிவிட்டது என்னென்றால், அங்குள்ளவர்களை கைது செய்து அவர்களுக்கு இந்த அக்டோபர் 7 2023 இடம்பெற்ற சம்பவத்தை வீடியோவில் போட்டு காட்டும்படியும் கூறுகிறார்கள், தங்கள் புரொபகண்டா வீடியோ ஒன்று. ஆனால் அதற்கு பிறகு அங்கு இறந்தவர்கள் 54,800 பேர் இறந்திருக்கிறார்கள். 1,26,200 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அங்கு இடம்பெற்ற படுகொலைகள், அங்கு இடம்பெற்ற மனித அவலங்களை இவர்கள் போட்டு காட்டினார்கள் என்றால் அது இன்னும் நல்லதாக இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். அப்ப அவ்வாறு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது உண்மையில் அவர்கள் அதற்கு கூறிய காரணம் என்று சொன்னால், இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லி. அங்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக யாரும் வரவில்லை. ஒரு சிறிய படகு 12 பேர், அதில் நிவாரணப் பொருட்களும் மருந்து பொருட்களும் தான் இருக்கின்றன. அங்கு ஆயுதங்கள் கொண்டு வரப்படவில்லை. ஆனால் இதைத்தான் ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி ஒன்றை கூறுகிறார். தொடர்ச்சியாக ஆயுத கப்பல்கள் அங்கு போய்கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவினது, மேற்குலக நாடுகள், சில அரபு நாடுகள் ஆயுத கப்பல்கள் கூட போய்கொண்டிருக்கின்றன. இந்த ஆயுத கப்பல்களுக்கு அங்கு வழிவிடுகிறார்களே தவிர, ஆனால் இந்த நிவாரணப் பொருட்களுக்கும் உதவி பொருட்களுக்கும் வந்துள்ள மக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுகிறார்கள், தொடர்ச்சியாக ஒரு முற்றுகைக்குள் இருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல அது இவர்களுக்குரிய பிரதேசமும் இல்லை. இருந்த போதும்
ஆக்கிரமித்திருக்கின்ற பகுதிகள், அந்த ஆக்கிரமித்திருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள், குழந்தைகள், சிறுவர்களுக்கு கூட உதவிகள் சென்றடையக்கூடாது என்பதில் இஸ்ரேல் உறுதியாக இருக்கின்றது. ஆனால் அதை அனைத்துலக சமூகம் பார்வையாளராக பார்த்து கொண்டிருப்பதுதான் ஒரு வேதனையானது ஒன்று. வேதனை மட்டுமில்லை, இவர்களுடைய இரட்டை முகம் திட்ட தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை தான் கூறலாம். இதே நேரத்தில் களத்தில் அங்கே காசா நிலப்பரப்பில் நீங்கள் கூறியது போல் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உதவித்தளத்தை கட்டியிருந்தார்கள், அதற்கு அருகே கூட துப்பாக்கி தாக்குதல்கள் நடைபெற்றதாகவும் இஸ்ரேலிய படைகளும். இனி இன்னும் ஒரு விடயம் ஒன்று சமீபத்தில் நான் அறிந்து கொண்டேன், இது தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் தெளிவு தர வேண்டும். என்னவென்றால், இஸ்ரேலியர்கள் பலஸ்தீனத்தில் இருக்கின்ற சில காடையர்களை, அடியாட்களை, அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் பணம் கொடுத்தார்களோ என்னவோ தெரியாது, அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து காசா நிலப்பரப்பில் தாக்குதலை நடத்துங்கள் என்று கூறியிருப்பதாக செய்திகளோடு அறிந்திருந்தேன். இது தொடர்பாக கொஞ்சம் விளக்கம் தெரிவிங்களா, என்ன நடக்கின்றது என்று? இஸ்ரேல் இப்ப துணை ராணுவ குழுவினர் மாதிரியான குழுவினரை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களின் ஊடாக அங்கு, அதாவது காசா நிலப்பரப்பில் ஒரு பதற்றத்தை உருவாக்குவதும் அல்லது ஹமாஸ் படையினருக்கான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதும் தான் அவர்களின் திட்டமாக இருக்கின்றது. அவர்கள் டபுள் ஏஜென்டாகத்தான் தொழிற்படுகிறார்கள். ஒன்று, ஹமாஸின் நடவடிக்கைகளை கண்காணிப்பது, அவர்கள் மீது தாக்குதலை நடத்துவது ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேல் மீதான ஒரு டம்மியான தாக்குதல்களை நடத்துவது போல் நடத்தி இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பது. அதாவது அவர்கள் தாக்கி விட்டார்கள், நாங்கள் தாக்கினோம் என்று. இப்ப உங்களுக்கு தெரியும், 2010 அந்த மர்மரா கப்பல் மீது இஸ்ரேலிய கொமாண்டோக்கள் தரையிறங்கி தாக்குதல் நடத்திய பிற்பாடு, அங்கிருந்த மக்களை சுட்டு கொன்ற பிற்பாடு அவர்கள் கூறிய காரணம் என்னென்று சொன்னால், தங்கள் கொமாண்டோக்களை அவர்கள் கத்திகளாலும் பொல்லுகளாலும் தாக்க வலிக்கிட்டவர்கள், அதனால் தான் சுட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் ஒருவருக்கு 4 தடவைகள் தலையில் கூட சுடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அந்த காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, அடுத்தது இஸ்ரேலின் தன் நடவடிக்கைகளுக்கு ஆதரவை திரட்டுவதற்கான ஒரு முஸ்லீம், அதாவது ஹமாஸ் படையினர் அல்லது வெவ்வேறு குழுவினர் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அல்லது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஒரு பிரச்சாரத்துக்காக உருவாக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. இது இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சமூக வலைதளங்களில் இது தொடர்பான தகவல்கள் பெருமளவில் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதே நேரத்தில் முகமது சின்வருடைய உடலத்தை அடையாளம் கண்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது? உண்மையில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் ஜாஜா சின்வரின் சகோதரர் தான் முகமது சின்வர். ஜாஜா சின்வருக்கு பிற்பாடு அவர்தான் அந்த பொறுப்பை ஏற்றதாக கூறப்பட்டது. அவரை பொறுத்தவரையில் களத்தில், அதாவது தாக்குதல் அணிகளை வழிநடத்துவர்களாகத்தான் இருந்தார்கள். ஜாஜா சின்வரும் அவ்வாறு தான் இருந்தார் களத்தில். இப்ப நான் 2-3 வாரங்களுக்கு முன்னர் முகமது சின்வர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. ஆனால் எந்த தரப்பும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தற்போது அவரின் உடலை எடுத்ததாகவும் அவரின் இறப்பை உறுதிப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. ஹமாஸ் அமைப்பினரை பொறுத்தவரையில் பெருமளவான கட்டளை அதிகாரிகளாக இருக்கலாம், தளபதிகளாக இருக்கலாம், கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் அந்த காசா பகுதிக்குள் இருப்பதாகத்தான் இப்போது இந்த தகவல்களை பார்க்கும் போது தெரிகின்றது. இப்ப கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், இடம்பெற்ற தாக்குதலில் 12க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள், பலர் காயமடைந்திருந்தார்கள். இஸ்ரேலிய படையினர் தங்கியிருந்த வீட்டிற்குள் குண்டு வைத்து அந்த வீட்டை தகர்த்திருந்ததாக கூறப்படுகிறது, போரை வெடியில் சிக்கியதாக. இப்ப தொடர்ச்சியாக அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலிய டேங்குகள் மீதும் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள், மேக்காவா 4 வகை டேங்குகள் மீது. இப்ப தொடர்ச்சியாக அங்கு தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இஸ்ரேல் கூறுவது போல ஹமாஸின் பலத்தை முற்றாக அழித்து விட்டதாக கருத முடியாது. ஆனால் இஸ்ரேல் ஹமாஸின் பெருமளவான தலைவர்களை படுகொலை செய்ததாக கூறுகின்றது. பலர் இறந்தும் இருக்கிறார்கள். இருந்த போதும் முற்றுமுழுதாக ஹமாஸின் பலம் அழிந்ததாக தெரியவில்லை. இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை யெமன் ஹூதிஸ் அமைப்பினர் மீது நடத்தியிருக்கிறார்கள் போல் இருக்கின்றது. ஹூதிஸ் அமைப்பினரும் கூட பதில் தாக்குதல் கொடுத்திருப்பதாக தெரிகின்றது. இது தொடர்பாக உண்மையில் இந்த ஹூதிஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஹூதிஸ் அமைப்பினரின் இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ஹூதிஸ் அமைப்பினரின் துறைமுகத்தை தாக்கி இருக்கின்றது. ஹொடிடா துறைமுகத்தை மீண்டும் தாக்கி இருக்கிறார்கள்.
அதாவது அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், முதலில் ஹூதிஸ் அமைப்பினர் மீது இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அதன் பிற்பாடு பிரித்தானியாவும் அமெரிக்காவுடன் இணைந்திருந்தது. தற்போது அமெரிக்கா அந்த தாக்குதலில் இருந்து பின்வாங்கி விட்டதாகத்தான் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த நிலையில் ஹூதிஸ் அமைப்பினர் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அவர்கள் கைவிட்டதாக இல்லை. அது மட்டுமல்லாது அவர்களின் தாக்குதல்களில் இஸ்ரேலிய துறைமுகங்களாக இருக்கலாம், இஸ்ரேலிய உட்கட்டுமானங்களாக இருக்கலாம் பாதிக்கப்படுவதாகவும், இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறை பெருசாக அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது. ஆனால் இதே சமயம் கடந்த வாரம் ஹூதிஸ் அமைப்பினர் ஒன்றை கூறியிருந்தார்கள், தாங்கள் இஸ்ரேலின் F-16 விமானங்களோ அல்லது F-35 ரக விமானங்களுக்கோ எதிரான ஆயுதங்களை தாங்கள் இப்போது கொள்வனவு செய்திருப்பதாகவும், எதிர்வரும் காலங்களில் விமானங்களை சுட்டு வீழ்த்துவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இருந்த போதும் இந்த வாரமும் இஸ்ரேல் வான் தாக்குதலை தான் நடத்தி இருக்கின்றது ஹூதிஸ் அமைப்பினரின் இடங்கள் மீது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதனால் ஹூதிஸ் அமைப்பினரின் ஆயுத வளம் பாதிக்கப்பட்டதா என்றால் அதை கூற முடியாது. ஏனென்றால் அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் கூட அந்த இடத்திலிருந்து பின்வாங்கி செல்ற அளவுக்கு அந்த தாக்குதல்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களின் மறைவிடம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள பதுங்கு குழிகள் அல்லது நிலக்கீழ் சுரங்கங்கள் எல்லாம் மிகவும் வலிமையாக இருக்கின்றது. இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் இன்டர்நேஷனல் அட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒன்று சொல்லியிருக்கிறது, ஈரான் அணு ஆய்வு மையங்கள் நிலத்தடியில் கிட்டத்தட்ட 80 தொடக்கம் 90 மீட்டர் ஆழத்தில் இருப்பதாக தாங்கள் முதல் கருதியாகும். ஆனால் இப்போது அது 800 மீட்டர் ஆழத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. 800 மீட்டர் ஆழம் என்றால் பங்கபஸ்டர் குண்டுகளால் கூட அதனை தாக்க முடியாது என்ற ஒரு துணியில் தான் அவர்கள் கதைத்திருக்கிறார்கள். ஏமனை பொறுத்தவரையிலும் அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. இதே சமயம் CIA ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது, ஈரான் சீனாவிடமிருந்து கிட்டத்தட்ட பல தொன் கணக்கான ஏவுகணைகளுக்குரிய உதிரி பாகங்களை இறக்குமதி செய்திருப்பதாகவும், அதை கொண்டு கிட்டத்தட்ட 800 ஏவுகணைகளை தயாரிக்க முடியும் என்று சொல்லியும், அதில் பெரும்பாலானவை ஹூதிஸ் அமைப்பினருக்கு தான் செல்ல போகின்றது, அங்குதான் கொடுக்க போகிறார்கள் என்று கூறுகிறார். அப்ப ஹூதிஸ் அமைப்பினர் இந்த தாக்குதலை நீங்கள் பார்க்கும் போது தொடர்ச்சியாக அவர்களுக்கான ஆயுத சப்ளையாக இருக்கலாம், புலனாய்வு தகவல்களாக இருக்கலாம், வழிநடத்தல்களாகவும் இருக்கலாம், அவை தொடர்ச்சியாக கிடைக்கப்பெறுவது போலதான் தெரிகிறது. நிச்சயமாக ஒன்று தெளிவாக தெரிகிறது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டத்தோடு காசா நிலப்பரப்பில் எவ்வளவு நாட்கள் எடுத்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பொதுமக்கள் இறந்தாலும் பரவாயில்லை, அழித்தொழிப்போம் என்ற அந்த திட்டத்தோடு தான் செயல்படுகிறார்கள். இதே நேரத்தில் அங்கே யமனிலும் கூட ஹூதிஸ் அமைப்பினருக்கு எதிராக வான் தாக்குதலை மாறி மாறி இவர்கள் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் எப்படி முடிய போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி அரசர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை, யமனுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பான விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.